வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவுண்ட் இஃப் அப்படின்னா எப்படி ஒர்க் பண்றது. கவுண்ட் இஃப்ஸ், அதாவது ஐஎஃப்எஸ். ஓகே, ரெண்டு விஷயம் சொல்றேன் பாருங்க. என்னென்ன பார்க்க போறோம்? கவுண்ட் இஃப், அப்புறம் கவுண்ட் இஃப்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது? பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நீங்க நார்மலா சம் இஃப், VLOOKUP இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துல இது வந்து எல்லாத்தையும் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். எப்படி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா, ஏதாவது ஒரு செல்ல போயிட்டு ஈக்குவல் டு சொல்லி போட்டீங்கன்னா, SUM சொல்லி போட்டீங்கன்னா, இங்க பாருங்க, சம் நார்மலா ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த இடத்துல FX சொல்லி போட்டு ஒரு ரவுண்டா பண்ணி SUM வருது பாத்தீங்களா? இது வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி பில்ட் பண்ணிருக்காங்க. புதுசா யாரும் கண்டுபிடிச்சு வந்து SUMனா என்னன்னு சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்து 1995ல இருந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதே தான் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நரேந்திர மோடி ஒர்க் பண்ணாலும் சம் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். டொனால்ட் ட்ரம்ப் ஒர்க் பண்ணாலும் சம் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பில்ட்-இன் ஃபங்க்ஷன். கம்ப்யூட்டர் இஸ் ஒர்க்கிங் ஃபார் எவ்ரிபடி சேம் இன் த வேர்ல்ட். ஸோ அது என்ன பில்ட்-இன் ஃபங்க்ஷன்? அதுக்கு ஆப்போசிட்டா என்னன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா, என் கம்ப்யூட்டர்ல எனக்கு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன், அது வந்து SUM சொல்லி போட்டா அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா சம்ன்ற SUMன்ற கீவேர்டு வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் வந்து ரிசர்வ் ஆயிடுச்சு, வேர்ல்டுல யாருமே SUM மாத்தி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான் சம் எக்ஸ்ன்னு சொல்லி போடுறேன்னு வச்சுங்களேன், சம் எக்ஸ் நீங்க எங்கேயா இருக்க பாருங்க, SUM. இது வந்து சம் இஃப், இது சம் இஃப்ஸ்ன்னு இருக்கு. இங்க சம் எக்ஸ்ன்னு சொல்லி எங்கேயா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் சம் எக்ஸுக்கு அப்புறம் 2MY2 இருக்கு, இங்க 2PY2. ஸோ சம் எக்ஸ்ன்னு சொல்லி எங்குமே இல்லை. நான் சம் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டு எனக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ண வைக்கணுன்றது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதுக்கு கோடு எழுதி, விசுவல் பேசிக் கோடுன்னு இருக்கு, அதை எழுதி முடிச்சாச்சுன்னா வந்து சம் எக்ஸ்ன்னா வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணு, டிவைட் பை 100ஆல கொண்டு வா அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது ஒரு கணக்கு போட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கு பேர் வந்து சம் எக்ஸ்ன்றது நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். பிரபாகர் என் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த கோடு எடுத்து கொண்டு போய் உங்க கம்ப்யூட்டர்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகுது, என்னோட கம்ப்யூட்டர்ல அந்த கோடை வச்சு ஒர்க் பண்ணா அந்த மாதிரி வருது, உங்க கம்ப்யூட்டர்ல அது மாதிரி ஒர்க் பண்ணா உங்களுக்கு அது மாதிரி வருது, சேம் அதே மாதிரி வருது. ஆனா உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டர்லும் அப்படி ஒரே சமயத்தில் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா ஒர்க் பண்ணாது. இதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த சம் அப்படின்றது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்றோம். சம் இல்லைன்னா ஓகே வந்து VLOOKUP போடுறோம் இல்லையா, VLOOKUPன்றது என்ன பார்க்குறோம், இதுவும் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஏன்னா VLOOKUP சொல்லி டைப் பண்ண FXல வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அது மாதிரி XLOOKUP, XLOOK சொல்லி பண்ணா இது மாதிரி XLOOKUP சொல்லி வருது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ நான் இப்போ வந்து சும்மா ADFG அப்படின்னு சொல்லி சும்மா போடுறோம்னு வச்சுங்களா, வருதா? வரல இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா இப்போ கவுண்ட் இஃப் அப்படின்றத பாருங்க, COUNT சொல்லி போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா கவுண்ட் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், கவுண்ட் ஏக்கு வீடியோ போட்டிருக்கேன், கவுண்ட் பிளாங்க் வீடியோ போட்டிருக்கேன், இந்த மூணுக்கும். இப்போ நம்ம பாக்குறது கவுண்ட் இஃப் அப்படின்ற பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிடையாது. கவுண்ட் இஃப்ன்றது பில்ட்-இன் ஃபங்க்ஷன், ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். நரேந்திர மோடிக்கும், டொனால்ட் ட்ரம்ப்புக்கும், பிரபாகருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி தான் கவுண்ட் இஃப்ஸ் மல்டிபிள் கிரைட்டீரியா கொடுத்து பண்றது. அதான் இப்ப போய் பார்க்க போறோம், ரைட்? ஸோ இந்த டேபிள் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பில்ட் பண்ண டேபிள் தான். இது வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குங்க, ப்ராடக்டோட ஐடி இருக்கு, ப்ராடக்டோட நேம் இருக்கு, அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் கிலோகிராமா லிட்டரா என்னன்னு சொல்லி இருக்கு, அதோட காஸ்ட் எவ்வளவு, அதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு. ஓகே, ஸோ காஸ்ட்டுக்கு ப்ரைஸுக்கு நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியலன்னா சொல்லித்தரேன். காஸ்ட்னா நீங்க வந்து ஆப்பிள் 1 கிலோ 200 வாங்குறீங்க, அதான் உங்களுக்கு காஸ்ட். நீங்க அதே விற்கிறீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, 200 வாங்கிட்டு 300 விற்கிறீங்கன்னா 100 ப்ராஃபிட் வச்சு விற்கிறீங்க, இதான் அவங்களோட செல்லிங் ப்ரைஸ். இது உங்களுக்கு உண்டான காஸ்ட். நீங்க வெளியில இருந்து வாங்குறீங்க இல்லையா, அவங்க கையில பைசா போட்டு வாங்குறீங்களா, அது 200. ஸோ உங்க காஸ்ட் வந்து 200 வாங்கி நீங்க பிரைஸ் போட்டு 300 வைக்கீங்க. ஸோ காஸ்ட் வந்து 200 நான் வாங்கினேன், ஆனா வந்து எனக்கு வந்து சம்பளம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 10 ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுங்க, 1 கிலோக்கு 10 ரூபா, நீங்க 100 கிலோ வைத்தீங்கன்னா 1000 உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்க ஒரு நாளைக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 1 கிலோக்கு 10 ரூபா அப்படின்றா நீங்க சேலரி எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு காஸ்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலா வந்து அந்த மாதிரிலாம் யாரும் ரொம்ப டீட்டெயிலாக காஸ்ட்ல போய் வந்து மண்டை உடச்சிக்க வேண்டாம். ஸோ 200 வாங்குறீங்க, 300 விற்கிறீங்க. ஸோ வாங்கின காஸ்ட் வந்து
வாங்கின அமௌண்ட் வந்து காஸ்ட், விற்கிற அமௌண்ட் வந்து பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது கேட்டகரி வந்து ஆப்பிள்ன்றது ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ன்றது ஸ்வீட்ஸ், கோகனட் ஆயில்ன்றது இங்க எடிபிள் ஆயில்ஸ் சொல்லி இங்க வரணும், அதை போட்டுருக்காங்க. ஓகே, எடிபிள் ஆயில்ஸ். ஓகே. அடுத்தது ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ், ஜிலேபி ஸ்வீட்ஸ், அல்மண்ட் ஆயில் எடிபிள் ஆயில்ஸ், டொமேட்டோ வெஜிடபிள்ஸ், கிரேப்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு. அல்மண்ட் ஆயில் 750 ml பாட்டில் வந்து சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அல்மண்ட் ஆயில் 2 டைப்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அல்மண்ட் ஆயில் வந்து இங்க எல்லோ கலர்ல வந்து ஒன்னு இருக்கு, இங்க வந்து கிரீன் கலர்ல லைட் கிரீன் கலர்ல போடுறோம் பாருங்க. இது வந்து 750 ml பாட்டில் இருக்கு. ஸோ ஆயில் வந்து லூஸ்ல விற்றாங்கன்னா அது வந்து எல்லோ கலர்ல பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மேஸ் லிட்டர்ல வைக்கிறாங்க. வேற 750 ml பாட்டில் வந்து ஈச் ஒரு பாட்டில், 2 பாட்டில், 3 பாட்டில், 4 பாட்டில் இப்படிதான் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ இதுல ஜனவரி மாசம் என்ன ஆர்டர் குவான்டிட்டி, என்ன ஆர்டர் வேல்யூன்னு இருக்கு. பிப்ரவரி மாசம் என்ன ஆர்டர் குவான்டிட்டி, என்ன ஆர்டர் வேல்யூ இருக்கு. மார்ச் மாசம் என்ன ஆர்டர் குவான்டிட்டி, என்ன ஆர்டர் வேல்யூன்னு இருக்கு. இப்போ இதுல போயிட்டு நம்ம கவுண்ட் இஃப் அப்படின்றத எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதுக்கு என்ன பண்றேன், இந்த ப்ளூ கலர் இங்க இருக்கு இல்லையா, இது வந்து ஜஸ்ட் சின்ன பண்ணிட்டு எடுத்துடலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டத்துல மொத்தம் ஃப்ரூட்ஸ்ன்ற ஐட்டம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ஃப்ரூட்ஸ்னா நீங்க நார்மலா போய் பாக்குறீங்க, எப்படி போடுவீங்க, ஃப்ரூட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுவீங்க, இந்த போயிட்டு இங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் இங்க ஒண்ணு இருக்கா, இது என்னது, கிரேப்ஸ் அப்படின்ற ஐட்டம். அடுத்து இங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் அப்படியே மேல போனா இங்க ஒன்று இருக்கா, 2, இங்க ஒன்று இருக்கா, மொத்தம் 3 ஐட்டம் இருக்கு. இது மாதிரி கவுண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களா, உங்களுக்கு 1,00,000 ப்ராடக்ட் இருக்கு, அதுல போய் கவுண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி ஒன்னு ஒன்னா கவுண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, வேலைக்கு ஆகுது இல்லையா. அப்ப வேணும்னு என்ன பண்ணோம், அப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் சொல்லி ஒரு செல்ல என்ட்ரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே ஸ்பெல்லிங் இங்க என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கணும். கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சொல்லி இந்த இடத்துல வருது இல்லையா, நம்பர் 3 வந்திருக்கு இல்லையா, அதுல என்ன ஃபார்முலா போட்டுனா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் G5 to G14. இந்த இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை வந்து இப்போதைக்கு எல்லோ கலர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த எல்லோ கலர் ரேஞ்ச் என்னது, G5 to G14, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த G5 to G14 அப்படின்றது இந்த இடத்துல தெரியுதுங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ள கமா P6 போட்டிருக்கு. P6 அது இந்த 3 இருக்குல்ல இது. ஸோ ஆக்சுவலா வந்து P6, சாரி P6 அது இல்ல, P6 இங்க இருக்கு, இந்த இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரூட்ஸ் சொல்லி என்ட்ரி பண்ணிருக்கோம் P6ல. இந்த ஃப்ரூட்ஸ்ன்றது P காலத்துல இருக்கு, 6th ரோல இருக்கு. ஸோ அந்த P6ல இருக்கிறது கிரைட்டீரியா. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, G5 to G14. அந்த ரேஞ்சுக்குள்ள என்னத்தை கண்டுபிடிக்கணும், P6ல என்ன இருக்கோ அதை கண்டுபிடி அப்படின்னு. ஸோ P6ல என்ன இருக்கு, P6ல ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸை கண்டுபிடிச்சு கவுண்ட்னு சொல்லி கொடுத்தா கவுண்ட் இஃப்னு சொல்லி பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் என்ட்ரி பண்ணி பார்க்கலாமா. Q6ல என்ட்ரி பண்ணிருக்க ஃபார்முலா டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஈக்குவல் டு COUNTIF அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்த உடனே என்ன வருது, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, உங்களுக்கு எப்பவுமே நான் சொன்னிருக்கேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கைடன்ஸ் ஒன்று வரும். கைடன்ஸ் வரலன்னா நீங்க ஞாபகம் வச்சு பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஞாபகம் வச்சு பண்றவங்க ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிவிடுவாங்க. ஸோ கவுண்டி போட்டோன்னு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ரேஞ்ச், ரெண்டாவது கிரைட்டீரியா. இந்த ரேஞ்சுன்றது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கிடையாது, அதனால மேண்டேட்டரி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி கிரைட்டீரியான்றது வந்து ஒரு ரேஞ்ச் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு செல் ரெஃபரன்ஸை கொடுத்தா போதும். அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கோ அது பாரு, ஒரு செல், சரிங்களா, மோர் தென் 1 செல் கொடுக்க கூடாது. கிரைட்டீரியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்றேன். கிரைட்டீரியா வந்து ஒரு செல்லு தான் கொடுக்கணும். நீங்க 2-3 செல்ல வந்து ரேஞ்ச் மாதிரி கொடுக்க கூடாதுல, போய் தப்பு வரும். சரியா. ஸோ ரேஞ்சுனா ஒரு ரேஞ்சில் வந்து இந்த பாருங்க ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், எடிபிள் ஆயில், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா, அதுல இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் கேட்டகரிஸை ஃபுல்லா செலக்ட் பண்றோம் இப்போ. ஸோ G5, G6, G7, G8 அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இந்த ரோஸ் ஃபுல்லா இந்த காலம் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். உங்களுக்கு இது மாதிரி வந்து 1,00,000 ரூபா இருக்குன்னா நீங்க 1,00,000 ரூபா வந்து ஃபுல்லா அப்படி செலக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்படி பண்ணு தெரியுமா, இந்த மாதிரி G5, G6 2 செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலால வந்துடும். கவுண்ட் இஃப் G5 ஃபுல் கோலன் G6 இருக்கு. இப்போ இந்த 6க்கு பதில் நீங்க என்ன பண்ணும், 1 lakh, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும். புரியுதுங்களா. இவ்வளவுதான். இவ்வளவு செலக்ட் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கலா போய் பாத்தீங்கன்னா அந்த 1,00,000 ரூபா செலக்ட் ஆயிருக்கும். இது உட்காந்து ஒன்னொன்னா அப்படி செலக்ட் பண்ணிட்டு விடாது. இப்போ இதே இது இங்கேயும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு G5 to G14 வேணும். நான் G5 to G6 2 செல் மட்டும் செலக்ட் பண்றேன்.
மறுபடியும் இந்த ஃபார்முலா பார்ல இந்த 6க்கு அப்புறம் கிளிக் பண்றேன், அப்படியே பேக் ஸ்பேஸ் தட்டுறேன், அதை 14 சொல்லி மாத்துறேன். 14 ரோ வரைக்கும் இருந்தோன்னா பாத்தீங்களா கீழே வந்து செலக்ட் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ ரேஞ்ச் அப்படின்றது கொடுத்தாச்சா, நம்ம கொடுத்துட்டோம். ஆனா அப்போ ரேஞ்சுன்றது பிளாக் லெட்டர்ல காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் கிரைட்டீரியா தானே இப்போ பிளாக் லெட்டர்ல காமிக்கணும். ஏன்னா நம்ம ரேஞ்சு கொடுத்தாச்சு இல்ல, ஏன் காமிக்கிறோம்னா நம்ம கமாவை இன்னும் தட்டல. ஓகே, கமாவை தட்டிட்டா கிரைட்டீரியான்ற இப்போ பிளாக் லெட்டர்ல காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ கிரைட்டீரியா பிளாக் லெட்டர்ல இருக்குது. என்ன கிரைட்டீரியா அப்படின்னு வச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இங்க ஃபார்முலால டிஸ்பிளே ஆகல. ஆக்சுவலா P6 சொல்லி கொடுக்கணும். P6. ஓகே, P6 சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி வரும். P6ல என்ன இருக்கோ அது வர வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். பாத்தீங்களா இப்போ 3 சொல்லி வந்துருச்சு. இந்த 3 என்னன்னது, இங்க G5ல இருக்குதா, இருக்குது. G6ல இருக்குதா, இல்ல, அப்ப கவுண்ட் பண்ணாத. G7ல இருக்குதா, இல்ல, கவுண்ட் பண்ணாத. ஸோ G5ல இருக்கிறது வரைக்கும் ஒரே ஒரு கவுண்ட் தான் வந்திருக்கு. G5, G6, G7 வரைக்கும் ஒரு கவுண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கவுண்ட் ஃப்ரூட்ஸ், அப்புறம் கீழே அப்படியே கவுண்ட் பண்ணி மூணாவது கவுண்ட் ஃப்ரூட்ஸ் சொல்லி இந்த மூணாவது இங்க வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ 3. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னொன்று ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டெலிட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இந்த ப்ளூ கலர் பட்டனை கீழே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இருக்கு அப்படின்னு இது வருது. ஸோ இது எப்படி என்ட்ரு பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாமா? ஸ்வீட்ஸ்ன்றது இங்க இருக்கு, நம்ம இங்க மாத்தி இங்க வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல 2ன்னு சொல்லி அப்பியர் ஆக டெலிட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ Q6 பார்த்துங்க, ஞாபகம் வச்சுங்க, அந்த இடத்துல ஃபார்முலா என்ட்ரி பண்ண போறோம். இங்க வந்து Q6ல சாரி Q7. ஓகே, இங்க P7ல ஸ்வீட்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ இதுல போயிட்டு Q7ல போயிட்டு என்ன ஃபார்முலா என்டர் பண்ணணும், ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தா ரேஞ்ச் கொடுக்கணும்னா ரேஞ்ச் அதே தான். நான் சொன்ன மாதிரி G5 டு G14 ஃபுல்லா செலக்ட் பண்றேன். கமா ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஃபார்முலா வந்து நமக்கு கைடன்ஸ் வந்து கிரைட்டீரியா கேட்குது. கிரைட்டீரியா வந்து நம்ம ஸ்வீட்ஸ்ன்றது நமக்கு P7ல இருக்கு இல்லையா, இல்லைன்னா அந்த நீங்க டைரக்டா டெக்ஸ்ட் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ வேற டைப்ல பண்ணி காமிக்கிறோம். ஸ்வீட்ஸ் SWEETS டபுள் கோட்ல கொடுக்குறேன். இப்போ கிரைட்டீரியா கொடுத்தாச்சு. கிரைட்டீரியா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த CRITERIA சொல்லி தருதா, இதுக்கு அப்புறம் வந்து பாருங்க க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு. க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும்னு அர்த்தம். கொடுத்தாச்சு, என்ட்ரி பண்ணியாச்சு. வந்துச்சுங்களா? எப்படி ஸ்வீட்ஸ் 2 இருக்குன்னா இந்த இடத்துல பார்த்தா தெரியும். ஸ்வீட்ஸ் இங்க பாருங்க, ரெண்டாவது G6ல இருக்கு, அப்புறம் G7ல ஸ்வீட்ஸ் இல்ல, G8ல ஸ்வீட்ஸ் இல்ல, G9ல ஸ்வீட்ஸ் இருக்கு, வேற எங்கேயும் ஸ்வீட்ஸ் இல்ல. 2 தான் ஸ்வீட்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஸோ கவுண்ட் இஃப் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்குங்களா? ஓகேயா? ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா இல்லையோ எனக்கு தெரியாது. அப்படி பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எழுதுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, வெரி நைஸ் வீடியோ சார் அப்படின்னு சொல்லி போடுங்க. வெரி நைஸ் வீடியோ பிரபாகர் சொல்லி போடுங்க. ஓகே, சார்னு கூட போடுங்கிற அவசியம் இல்லை, வெரி நைஸ் வீடியோ பிரபாகர் அப்படின்னு சொல்லி போடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ண முடியல அப்படின்னாச்சுன்னா நீங்க போயிட்டு கூகுள்ல போய் சைன்இன் பண்ணணும். கூகுள் ப்ரௌசர்ல போயிட்டு சைன்இன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உங்க ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் எடுத்துட்டு அங்க போய் நீங்க சைன்இன் பண்ணணும். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இமெயில் ஐடி இருந்தா கூட அந்த கூகுள்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சைன்இன் பண்ணிக்கலாம். இல்ல மைக்ரோசாஃப்ட் இந்த எட்ஜ் பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இதை போயிட்டு நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்க, நீங்க சைன்இன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கலாம். பண்ணும்போது வந்து உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம், நம்ம கவுண்ட் டிப்ஸ் அப்படின்ற பார்க்க போறோம். ஸோ கவுண்ட் டிப்ஸ்ன்றதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதை ஓப்பன் பண்ணி அப்படியே காமிக்கிற பாருங்க. கிரைட்டீரியா 1, கிரைட்டீரியா 2, 2 கிரைட்டீரியா இருக்கு. முன்னாடி நமக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா ஃப்ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணோம். இப்போ பாருங்க ஃப்ரூட்ஸ்ல கேஜின்ற ஐட்டம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃப்ரூட்ஸ்ல ஏன் கேஜின்ற 2 ஐட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுல இங்க பாத்தீங்கன்னா அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேஜி இருக்கு. அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா ஃப்ரூட்ஸ் இங்க இருக்கு, அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேஜி தான் இருக்கு. நெக்ஸ்ட் மூணாவது ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஈச் இருக்கு. இது என்ன ஈச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேப்ஸ் வந்து 500 கிராம்ஸ் பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றோம், அந்த பாக்கெட்டுக்கு தான் பிரைஸ். உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 125 ரூபா காசு கொடுத்து வாங்குறீங்க.
அதை வந்து நீங்க 125 ரூபாய் சேல் பண்றீங்கன்னு சொல்லி காமிச்சிருக்கு. 125 வேண்டாம், நம்ம என்ன பண்றோம், ஒரு 150 ரூபா 25 ரூபா லாபம் வச்சு வைக்கிறீங்கன்னு சொல்லி போடலாம். இல்ல 175 ருபீஸ் கூட போடலாம். ஓகே, எனக்கு கெட்டு போகக்கூடிய பொருட்கள்லாம் நார்மலா பிரைஸ் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்ன்றதுல கேஜிலையும் இருக்குது, அப்புறம் ஈச்ன்றே இருக்கு. ஸோ இங்க எனக்கு கேஜில இருக்கக்கூடிய ஐட்டம் 2ன்னு சொல்லி ஆன்சர் வந்துருச்சு. புரியுதுங்களா? எப்படி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் கேஜில இருக்கு 1, அடுத்து ஃப்ரூட்ஸ்ல ஆரஞ்சு கேஜில இருக்கு 2, வேற மூணாவது ஃப்ரூட்ஸ் வந்து ஈச்ன்றதுக்கான அதை கவுண்ட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்துருக்கு. இது எப்படி இந்த கவுண்ட் இஃப்ஸ் ஐஎஃப்எஸ் மல்டிபிள் கிரைட்டீரியா அப்படின்றது எப்படி பாக்குறத இப்போ இருக்கிறத வந்து இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்க. கவுண்ட் இஃப்ஸ் சொல்லி போட்டு கிரைட்டீரியா நம்பர் கிரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு. ரேஞ்ச்னா மோர் தென் ஒன் செல் செலக்ட் பண்ணுங்க. அந்த ரேஞ்சில் வந்து ஃப்ரூட்ஸும் இருக்கும், ஸ்வீட்ஸும் இருக்கும், மற்ற ஐட்டமும் இருக்கும். அந்த G5 to G14ல அதில் போயிட்டு கமா P13 அப்படின்றது கிரைட்டீரியா. P13 பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கு. P13 வந்து இந்த இடத்துல இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிரைட்டீரியா ரேஞ்சில் இந்த கிரைட்டீரியாக்கு மறுபடியும் சொல்றேன், கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்புறம் கிரைட்டீரியா 1. ஓகே, மறுபடியும் அழுத்தி சொல்றேன் பாருங்க. கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கிரைட்டீரியா 1. கிரைட்டீரியா ஒரே ஒரு செல்ல தான் கொடுக்கணும், இல்ல ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். நம்ம ஒரே ஒரு செல் P13 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கிரைட்டீரியா இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இஸ் ஓவர். இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த இது மாதிரி இருக்கிறத கவுண்ட் பண்ணி கொண்டு வான்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது கிரைட்டீரியா. நம்ம ஒரு கிரைட்டீரியா ஏற்கனவே ஒர்க் பண்ணி பார்த்து கவுண்ட் இஃப்லேயே முடிச்சிட்டோம் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம கவுண்ட் இஃப்ஸ் மல்டிபிள் கிரைட்டீரியா ரெண்டாவது கிரைட்டீரியா பார்த்து கேஜின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த கேஜி எங்க இருக்குது, காலம் டில இருக்கு. அதனால D5 to D14 சொல்லி போடணும். இங்க G5 to G14 போட்டோம்னா அங்கேயே வந்து 5 to 14 தான் வரணும். இங்க 5 to 14 வந்தா இங்க 5 to 14 தான் வரணும். இங்க 5 to 16 5 to 13 ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ஒர்க் பண்ணாது. இங்க வந்து ஒரு 10 செல் செலக்ட் பண்றீங்கன்னா G காலத்துல, அதே மாதிரி D காலத்துலயும் 10 செல் செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கிரைட்டீரியா வந்து ஒரே ஒரு செல் தான், Q13. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா 1 ஒரே ஒரு செல் P13, இங்க பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா Q13. கிரைட்டீரியா P13ல என்ன இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ்ன்ற இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் பாரு G514ல, அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுல D5 to D14ல என்ன இருக்கு கேஜின்ற மட்டும் ஃபில்டர் பண்ணி கவுண்ட் பண்ணி கொண்டு வாங்க. அதான் நம்ம 2 வந்திருக்கு இப்ப சொன்ன மாதிரி. இது எப்படி அப்ளை பண்றது பார்க்கலாமா? எப்படி அப்ளை பண்றது நம்ம குயிக்கா பார்த்துடலாம், ஒரே நிமிஷம். ஸோ இந்த ஃபார்முலா என்ட்ரி பண்ணியிருக்கிறது இந்த நம்பர் 2 டிஸ்பிளேயா இருக்கக்கூடிய இடம் வந்து R13. R13ல இருக்கிறது இப்போ டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணும், ஈக்குவல் டு COUNTIFS அப்படின்னு சொல்லணும். கவுண்ட் இஃப்ஸ்னா மல்டிபிள் கிரைட்டீரியாஸ்னு அர்த்தம். ஸோ கமா ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க கிரைட்டீரியா அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச் 1 இருக்கு. இதுக்கு முன்னாடி கவுண்ட் இஃப்ல பாத்தீங்கன்னா வெறும் ரேஞ்ச் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் 1, கிரைட்டீரியா ரேஞ்ச் 2, கிரைட்டீரியா ரேஞ்ச் 3 சொல்லி நிறைய வந்துட்டே இருக்கும். எத்தனை ரேஞ்ச் வேணாலும் கொடுத்துட்டே போகலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, கிரைட்டீரியா அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச் 1 கொடுத்ததுக்கு அப்புறம் கிரைட்டீரியா 1ன்னு சொல்லி வரும் பாருங்க. அது வந்து ஒரே ஒரு செல் ஆன்சர். கிரைட்டீரியா ரேஞ்ச்ன்றது மோர் தேன் ஒன் செல், ஆனா கிரைட்டீரியா 1ன்றது ஒரே ஒரு செல். இது ரெண்டு சேர்ந்து ஒரு செட்டு 1 ஆஃப் கிரைட்டீரியா நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 எங்க இருக்கு, இந்த இருக்கு G5ல இருந்து G14 வரைக்கும். இந்த இதுக்குள்ள போயிட்டு எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி P13ல இருக்கிறது இருக்கு இல்லையா, P13 சிங்கிள் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லையா அது வேண்டாம்னா நீங்க என்ன பண்ணலாம், FRUITS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஓகே, பட் டைப் பண்றது வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டைப் பண்ணிக்கலாம். இல்ல இந்த செல் ரெஃபரன்ஸ்ல என்ன இருக்கு அப்படி வேணும்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு COUNTIFS அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ரேஞ்ச் மறுபடியும் வந்து G5 to G14 ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன்னா, நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச், இட் இஸ் நாட் அ கிரைட்டீரியா, இட்ஸ் அ கிரைட்டீரியா ரேஞ்ச். ஓகே, ரேஞ்ச்னா மோர் தென் ஒன் செல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஸ்வீட்ஸ் இருக்கு, எடிபிள் இருக்கு, மறுபடியும் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, எடிபிள் இருக்கு, அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்ட போல இதெல்லாம் சேர்த்தா ரேஞ்ச்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள என்னத்தை கண்டுபிடிக்கணும், வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் P13. P13ல இப்போதைக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் இருக்க மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வான்னு சொல்லி வரும். ஸோ ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும் என்ன வரும், 1 2 3 ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லி 3 ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் நம்ம இங்கதான் நம்மளோட முக்கியமான வேலை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கமா போட்டோன்னு பாருங்க, இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல கிரைட்டீரியா அண்டர்ஸ்கோர் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
ரெண்டாவது கிரைட்டீரியா மேண்டேட்டரி இல்லாமலே நமக்கு இங்கேயே கவுண்ட் இஃப் மாதிரி ஒர்க் பண்ண வைக்கலாம். ஒரே ஒரு கிரைட்டீரியா ரேஞ்சு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துட்டு முடிச்சிடலாம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி காமிக்கிற பாரு, இங்க பாத்தீங்கன்னா 3 சொல்லி வந்துடும் ஆன்சர். ஏன்னா 3 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு கேஜின்றத ஃபில்டர் பண்ணி வரணும் இல்லையா, அதனால வந்து என்ன பண்றோம், கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கு தான் என்ன பண்றோம், கமா போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது மேண்டேட்டரி இல்லை, பட் எனக்கு இப்போ தேவைப்படுறதுனால எனக்கு போடுறது. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 என்னது, இந்த D5ல கேஜி, D6ல இஏன்னு இந்த மாதிரி ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம இங்க G5 to 14, அதாவது 5வது ரோல இருந்து 14th ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணோம் முதல் கிரைட்டீரியா ரேஞ்சில். அதே மாதிரி தான் செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்சும் வந்து 5வது ரோல இருந்து 14th ரோ வரைக்கும் வரணும். நீங்க வந்து 6வது ரோல இருந்து 8வது ரோ வரைக்கும் செலக்ட் பண்றேன், இல்ல 5வது ரோல இருந்து 13வது ரோ வரைக்கும் செலக்ட் பண்றேன், இல்ல 5வது ரோல இருந்து 15வது ரோ வரைக்கும் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேற மிஸ் மேட்ச் ரேஞ்ச் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. பண்ணி பார்க்கலாமா? இப்போ கமா போட்டு இந்த இடத்துல வந்து கிரைட்டீரியா அது இந்த கேஜின்னு சொல்லி Q13ல இருக்குல்ல, அதுதான் இந்த Q13ல இருக்க கிளிக் பண்ணி இப்போ என்டர் அடிக்கிறேன் பாருங்க, வராது உங்களுக்கு, வேல்யூன்னு சொல்லி வந்துச்சு. இந்த மாதிரி எரர் வரும். இந்த எரர் வர காரணம் என்ன, நீங்க ரெண்டு ரேஞ்ச் வந்து ஒரே நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கக்கூடிய சேஞ்ச். ரேஞ்ச் 1ல 10 செல் இருக்குன்னா ரேஞ்ச் 2லையும் 10 செல் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஃபார்முலால கொடுக்கல, அதனால வந்து வேல்யூன்னு சொல்லி வரும். ஸோ அதை எப்படி எடிட் பண்றது, இப்போ போயிட்டு இங்க இந்த 15 இருக்கிறத 14 மாத்திரம், D15 இருக்கிறதுல D14. ஸோ G5 to G14, D5 to D14 அப்படின்னு அது வரும். கொடுத்தாச்சுன்னா 2 வந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு இப்போ எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? அதான் பாருங்க, இது ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இடத்துல, அதை காமி. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து பாருங்க, ஃப்ரூட்ஸ்ன்றது இந்த ப்ளூ கலர் ஆரோ இருக்கு இல்லையா, அதுல கேஜி அப்படின்னு இருக்கு, வந்திருக்கா? யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இந்த கிரீன் கலர் ரெக்டாங்கிள் பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, கேஜி. எஸ். ஸோ இட் கேன் பி கவுண்டட். எஸ், கவுண்ட் இட். ரெண்டாவது ஸ்வீட்ஸ் இருக்கு, டோன்ட் கவுண்ட் இட். மூணாவது எடிபிள் ஆயில்ஸ், டோன்ட் கவுண்ட் இட். நாலாவது ஃப்ரூட்ஸ் வந்து ஓ சூப்பர் வெரி குட் கவுண்ட் இட் அப்படின்னு சொல்லி வந்தா டக்குன்னு கவுண்ட் பண்ணுமான்னு சொல்லி பார்த்தா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரைட்டீரியா 2 பார்க்கணும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேஜி இருந்தால் மட்டும் கவுண்ட் பண்ணு. ஓகே, கேஜி இருக்கு. ஸோ ரெண்டாவது கவுண்ட்டு. அடுத்து மூணாவது நாலாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இல்லை, நாலு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இங்கே ஃப்ரூட்ஸ்க்கு வந்துடலாம். இதில் போய் பார்த்தா ஈச்ன்றது வந்துடும். ஸோ இங்கே கேஜி இல்லை, ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஆனால் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேஜியில் ஈச்ன்னு இருக்கு, இஏ. ஸோ இதை கவுண்ட் பண்ணாது. ஸோ மொத்தம் 3 கவுண்ட் ஃப்ரூட்ஸ்ல ரெண்டாவது கிரைட்டீரியா இது ஃபெயிலியர் ஆயிடும். அதனால வந்து மொத்தம் இங்க வந்து கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து வெறும் டெக்ஸ்டா தான் கவுண்ட் பண்ணிட்டே போடுமா? இங்க வந்து ஃப்ரூட்ஸ் டெக்ஸ்ட்டை பார்த்துட்டே இருக்கோம், ஃப்ரூட்ஸா ஸ்வீட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பார்க்குறோம். இங்க கேஜி ஈச் எல்லாம் வந்து டெக்ஸ்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் தான் வந்து கவுண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தா இல்லை, நீங்க அந்த நம்பர்லயும் கவுண்ட் கொடுக்கலாம். அந்த நம்பர்ல கொடுக்குற கவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இப்போ டெக்ஸ்ட்ல அடுத்தது வந்து எடிபிள் ஆயில்ஸ் லெட்டர் 2 சொல்லி போட்டிருக்கு, இதை நீங்க நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இங்க பாத்தீங்கன்னா எடிபிள் ஆயில்ஸ் வந்து கிரைட்டீரியா 1000 சொல்லி போட்டு 3 சொல்லி போட்டிருக்கீங்க. ஓகே, என்னது 1000 அப்படின்னு சொல்லி போட்டு இங்க ஃபார்முலா என்டர் பண்ணி பார்த்தோம்னா இங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குன்னு பார்த்தா புரியும். G5 to G14ல ஃப்ரூட்ஸா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டே வருது. ஸோ இங்க எடிபிள் ஆயில்ஸ் சொல்லி கொடுத்துறாங்க, எடிபிள் ஆயில்ஸை கவுண்ட் பண்ணி எடுத்து வந்துருது. ஓகே, அடுத்தது I5 to I14 இருக்கு. என்னது I5 to I14 பாத்தீங்கன்னா இந்த காலத்துல I14ல ஜனவரியில் உண்டான ஆர்டர் வேல்யூ. ஸோ எடிபிள் ஆயில்ஸ்ல ஜனவரியில் இருக்கக்கூடிய ஆயிலோட வேல்யூ இந்த இடத்துல வேல்யூ இது பாருங்க. இது வந்து எடிபிள் இல்லையான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்துட்டு வாங்க, இது எடிபிள் ஆயில்ஸ் இந்த ரோ. சரியா? எடிபிள் ஆயில்ஸ்ல ஜனவரியில் எவ்வளவு வேல்யூ இருக்கு, 2275 ரூபா. ஸோ இது வந்து இந்த இடத்துல நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1000 சொல்லி இருக்கிறத 10,000 சொல்லி மாத்துறேன். 10,000க்கு மேல இருக்கக்கூடிய ஜனவரி ஆர்டர்ஸ் வேல்யூ மட்டும் கவுண்ட் பண்ணி கொண்டு வந்து சொல்றோம். ஸோ இப்போ எடிபிள் ஆயில்ஸ் இருக்கு, இது வந்து ஜனவரியில் உண்டான ஆர்டர் வேல்யூ எவ்வளவு, 2275. அது 10,000க்கு மேலையா இல்லை, அப்போ அது கவுண்ட் பண்ணாது. அடுத்து அப்படியே எடிபிள் ஆயில்ஸ் கீழே வந்துட்டு இங்க வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது எடிபிள் ஆயில்ல இது வந்து 16,200. ஸோ இது 10,000க்கு மேல இருக்கா? ஆமா இருக்கு, அப்போ கவுண்ட் பண்ணு. ஸோ ஒரு ஆர்டர் 10,000க்கு மேல எடிபிள் ஆயில்ல வந்திருக்கு. ஓகே, கவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து எடிபிள் ஆயில்ஸ் இங்க வந்திருக்கு, இது வந்து 20,000 இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வேல்யூ 10,000க்கு மேலையா? ஆமா, அப்போ என்ன வந்து 2 கவுண்ட் வந்து. ஸோ மொத்தம் 3 கவுண்ட் ஆக்சுவலா எடிபிள் ஆயில் இருக்கு. ஆனா ஒரு ஆர்டர் வந்து ஃபெயிலியரா இருக்கான 10,000க்கு கீழே போயிருக்கு. ஸோ இங்க ஃபார்முலா போட்டிருக்க, என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்னா இந்த இடத்துல, அதாவது R14ல என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்,
அப்படின்னு எங்க காமிக்கிறப்பாங்க. I5 to I14ன்ற கிரைட்டீரியால இந்த கிரேட்டர் தென் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் மாதிரி போட்டு இதான் டபுள் கோட்ல போட்டு அண்ட் Q15 போட்டிருக்கும். Q15னா இந்த 10,000 என்ட்ரி பண்ணிருக்கலாம் இந்த இடத்துல இதுதான் Q15. Q15ல 10,000 போட்டாச்சுன்னா இந்த இடத்துல 2 வருது. ஸோ இந்த 2275ன்ற இந்த I7ல இருக்கிற டேட்டா வந்து 10,000 கீழே இருக்கிறனால இது ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த Q14ல 10,000 rupees சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா, போட்டாதான் இந்த கிரேட்டர் தேன் Q15 அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து 1000 சொல்லி மாத்திரம் வச்சுங்களேன். 1000 மாத்தியாச்சுன்னா இந்த 2275 1000க்கு மேல இருக்கா, ஆமா. இந்த 16,200 1000க்கு மேல இருக்கா, ஆமா. இந்த 20,000 1000க்கு மேல இருக்கா, ஆமான்னு சொல்லி இல்லை எல்லாமே வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ 3ன்னு சொல்லி ஆன்சர் வந்துருச்சாங்க, கரெக்டா? ரைட். இப்போ இதே ஃபார்முலா வேற எப்படி நம்ம பண்ணலாம், வேற எப்படி பண்ணலான்றத இங்க இப்ப நம்ம டைப் பண்ணி காமிக்கிறேன். டெலிட் போட்டுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் யூஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த எடிபிள் ஆயில்ஸ் இருக்கக்கூடியதை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். எந்த ரேஞ்சில் எடிபிள் ஆயில் பார்க்கணும், G5 to G14 கமா. இப்போ போயிட்டு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா கொடுக்கணும், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்ம செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து பழகிட்டோம். இப்போ டெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாமா? அதுல போயிட்டு டபுள் கோட் கொடுத்துட்டு எடிபிள் ஆயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தா வருமா? ஆயில் சொல்லி கொடுத்தா வராது, எஸ் வரணும், ஆயில்ஸ் சொல்லி வரும். ஓகேயா? ஆயில்ஸ் சொல்லி கொடுக்குறேன், கமா கொடுத்தாச்சு. அடுத்தது கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்து இந்த ஜனவரியில் இருக்கக்கூடிய ஆர்டர் I5 வந்து I14. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து சேமா இருக்கணும். நம்ம G5 to G14 செலக்ட் பண்ணோம். 5th ரோல இருந்து 14th ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் காலம் ஐலையும் 5th ரோல இருந்து 14th ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ போட்டு என்ன பண்றோம், இந்த இடத்துல கிரேட்டர் தேன் ஒரு என்ன போடலாம், 17,000 சொல்லி போடலாமா? அப்படி சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். போனாச்சுன்னா 1ன்னு சொல்லி ஆன்சர். ஏன்னா இந்த 17,000 வந்து எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை மூவ் பண்ணி இங்கே எடுத்துறேன், கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, எடிபிள் ஆயில்ஸ் ஃபில்டர் பண்ணி 3 எடுக்குது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்சில். ஓகே, 3 எடுத்துச்சு. இதுல போய் பார்த்தா 17,000க்கு மேல இருக்கான்னு சொல்லி பார்க்குது ஆர்டர் வேல்யூல. இந்த கிரீன் கலர் ஸ்கொயரை பாருங்க, 17,000க்கு மேல இருக்கா, இல்ல, அப்போ விட்டுரு. இது 17,000 மேல இருக்கா, இல்ல, அப்போ விட்டுரு. இது 17,000 மேல இருக்கா, ஆமா அப்படின்னு 1 கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல ஆன்சர் 1 வந்துச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஒவ்வொரு டைம் வந்து இந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபார்முலால போயிட்டு இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டே இருக்கணும். 17,000 என்னவான்னு சொல்லி பண்ணுறோம். அதுக்கு போதான் என்ன பண்றோம், இந்த டபுள் இந்த இடத்துல எடிட் பண்ணி காமிக்கிற பாருங்க, கிரேட்டர் தேன் சிம்பிளை மட்டும் போட்டு இந்த அண்ட்னு சொல்லி போட்டு இந்த 17,000 அப்படி அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் Q14 அப்படின்ற கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஜாயினிங் மாதிரி. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஜாயினிங்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் கோட் போட்டு ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு டபுள் கோட் பிடிச்சாச்சு. அண்ட் போட்டு Q15ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், என்ன இருக்குதோ அதை போட்டு சொல்லி போட்டோம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ 1000 இருக்கு, அதனால 3 வந்துருச்சு. இப்போ இது போய் 17,000 அப்படின்னு சொல்லி கொடுத்தா 1 வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 16,000 ஃபெயிலியர் ஆகிற காரணம், 16,200 ஃபெயிலியர் ஆகிற காரணம் 17,000 கொடுத்துருக்கோம். ஸோ 16,201 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே ஃபெயிலியர் ஆகும். இங்க 17,000 கொடுத்துருக்கேன் இல்லையா, 16,201 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே ஃபெயிலியர் ஆகும். இப்போ 16,200 சொல்லி கொடுத்தா என்ன வருது பார்ப்போம், அதே தான் ஒன்று வருது. ஸோ 16,199 சொல்லி கொடுத்தா அதை கன்சிடர் பண்ணிடும், 2 சொல்லி வந்துச்சு ஆன்சர். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது கவுண்ட் இஃப், அப்புறம் கவுண்ட் இஃப்ஸ். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை திஸ் வீடியோ. இப்போ நீங்க ஒரு வீடியோ வந்து இது மாதிரி பாக்குறீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண உங்களால முடியல, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ நம்ம கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பாக்குறோம், வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது. இப்போ இதை போய் பாக்குறோம், கவுண்ட் இஃப் சொல்லிட்டு அந்த இடத்துல சும்மா ஒரு வீடியோ காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து யார் போட்டிருக்கிறாங்க, இதுல பாத்தீங்கன்னா காடி பால்வின் அப்படின்ற சேனல் நேம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்றேன். இப்போ நீங்க இது மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணும்போது இது மாதிரி பட்டன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இது மாதிரி வந்து ஒரு ஆரோ வரும், பெல் ஐக்கான் பட்டன் வரும். சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தது, இப்போ பெல் ஐக்கான் பட்டன் ஆயிடுச்சு, ஒரு
மாறிடுச்சு, ஒரு ஆரோ வருது. இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இல்ல பர்சனலைஸ் சொல்லி விட்டீங்கன்னா, நான் எக்ஸல் வீடியோ போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸல் மட்டும் தான் உங்களுக்கு வரும். பவர் பாயிண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா டைப் வீடியோ வரும். எக்ஸல் வீடியோ வரும், பவர் பாயிண்ட் வீடியோ வரும், HTML வீடியோ வரும், வேற ஏதாவது நான் ஏதாவது ஒரு டாபிக்ல போடுறேன், எல்லா டாபிக்கும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஆல் பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ காடி பால்ட்வில்லோட வீடியோ எனக்கு வந்து எல்லாம் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது இந்த பெல் இந்த இது லைக் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைக் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணணும். இப்போ நான் பிரஸ் பண்ணதுனால டார்க் ஆயிடுச்சு. மறுபடியும் போய் பிரஸ் பண்ணா வந்து நான் ஒரு கொடுத்த லைக்கை வந்து நானே ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ லைக் திஸ் சொல்லி கொடுத்துட்டு கிளிக் பண்ணோம். இப்போ மறுபடியும் அந்த ஒரு இந்த மாதிரி சிம்பிள் மாறிடுச்சு. இப்போ பாருங்க அன்லைக்னு சொல்லி கொடுக்குது பார்த்தீங்களா? இப்போ கிட்டத்துல போனா அந்த வந்து அன்லைக்னு சொல்லி தருதுங்களா? இந்த மாதிரி சமயத்துல நீங்க லைக் பட்டனை ரிமூவ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, அது மாதிரி பண்ணாம அடுத்த கமெண்ட் எழுதுறீங்க. கமெண்ட் எழுதிட்டு எக்ஸலன்ட் வீடியோ, கேன் யூ ப்ளீஸ் give me a scenario in bank industries. Scenario in bank industry அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சும்மா அவரு கொடுத்தோன்னு வச்சுங்களா, அவருக்கு அந்த டைம் இருந்ததுன்னா அந்த சமயத்துல வந்து பேங்க் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டு விடுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இவர் போட்டிருக்க வீடியோ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்ல இருக்கு, இல்ல வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ல உண்டான டேட்டால போட்டிருக்காரு அப்படின்றதுனால அது இருக்கு. ஸோ பேங்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டேட்டா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு அதுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து இல்லைன்னு சொல்லுவோம். சும்மா அதாவது ஒரு கமெண்ட் எழுதணுன்றதுக்காக எழுதிக்கிறத தவிர இதுல வந்து நமக்கு அவருக்கு வந்து உடனே வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு டீட்டெயில் கொடுத்துருவாரு அப்படின்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? கமெண்ட் எழுதினா வெரி எக்ஸலன்ட் வீடியோன்றது அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். அவருக்கு வந்து பாராட்டுற மாதிரி. ஸோ பாராட்டணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தமிழ்ல எளிதா புரிய மாதிரி வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத இந்த மாதிரி கொண்டு வாங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த இது காப்பின்னு ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணா நீங்க அனுப்பலாம். சப்போஸ் உங்களால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியல வச்சுங்களேன், எப்படி அந்த சுச்சுவேஷன் இருக்குன்றது இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு ஓப்பன் பண்றேன், இல்லை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல போயிட்டு அந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று வருதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்றேன். இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க. ஓகே, பிரபாகர் அப்படின்றவர் வீடியோ போட்டிருக்காரு, நல்லா இருக்கு, அவர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கிறாரு, நான் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது வந்து நீங்க சைன் இன் பண்ணல, சைன் இன் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் சொல்லி கேட்குது. அப்போ நீங்க போய் என்ன பண்ணுங்க, சைன் இன் சொல்லி பட்டன் இருக்கு பார்த்தீங்களா மேல, இந்த இடத்துல சைன் இன் பண்ணீங்கன்னா இது மாதிரி உங்களோட வீடியோ கேட்கும், உங்களோட இமெயில் வந்து பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண முடியும். ஓகே, சரி பரவாயில்ல. இவரு வந்து வீடியோ நல்லா போட்டிருக்காரு, நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, அட்லீஸ்ட் பெல் ஐக்கான் பட்டன் ஐ மீன் லைக் பட்டன் பிரஸ் பண்ணலாம். ஐ லைக் திஸ் சொல்லி பிரஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவும் வந்து என்ன கேக்குது, சைன் இன் டு மேக் யுவர் ஒப்பீனியன் கவுண்ட். நீங்க கொடுக்குற வீடியோ வந்து லைக்கா அன்லைக்கா அப்படின்றத கொடுக்கலாம். அன்லைக் இந்த வீடியோ பிடிக்கலன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம். ஓகே, சரி ஓகே, சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியல, லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு கமெண்டா எழுதுவோம் சொல்லி இந்த இடத்துல ஆட் கமெண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்றீங்க. இங்கேயும் பாருங்க சைன் இன் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி போட்டு வருது. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் லைக் பட்டன் பிரஸ் பண்றதுக்கும் கமெண்ட் எழுதுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சைன் இன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சைன் இன் பண்றதுக்கு உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இல்லைன்னா வேற ஏதாவது இமெயில் ஐடி, அவுட்லுக் இமெயில் ஐடி இல்ல ரீடிஃப் மெயில் ஐடி அது மாதிரி ஏதாவது இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. ஓகே, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நீங்க சைன் இன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷேர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்ல வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் என்ன டீட்டெயிலாக இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி அனுப்புன்றது பார்த்து தெரிஞ்சுட்டு அனுப்புங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ, டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பை.